வணக்கம். வணக்கம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் இந்த புத்தக வாசிப்பு ஸ்பேஸ்ல இணையர்ல ரொம்ப சந்தோஷம். கவிதைகள் படிச்சு பொருள் சொல்லிட்டு இருந்தது போய் இப்போ கதை படிச்சு சொல்லணும். முன்ன சொன்ன மாதிரி இதை விட இப்ப என்னோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் படபடப்பா இருக்கு. எனக்கு முன்னாடி ஓடுனவங்க எல்லாம் ரொம்ப வேகமா கொண்டு வந்து இந்த ரிலே பட்டன் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க ஓடுன அதே வேகத்துல அவங்க ஓடுனதை விடவும் சிறப்பா ஓடி இந்த ரேஸ முடிக்கணும். அது ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்கு. ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க முன்னாடி சொன்னவங்க அளவுக்கு கதை சொல்லணும்னு. ஆனா அந்த அளவுக்கு வருமானு தெரியல. சரி, நம்ம கதை கற்குலம். பேர் அந்த கதை அந்த குளத்துல இருந்துதான் ஆரம்பிக்குது. அந்த குளத்துக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஆராய்ச்சி பகுதியா ஆரம்பிக்குது. இந்த கதை நடக்கிறது இதே மாதிரி ஒரு இரவு நேரம் ஒரு புத்தாண்டு விடியலுக்காக காத்திருக்கிற ஒரு ஊர்ல நம்ம கதைநாயகன் இருக்காரு. அது அந்த குளக்கரையில அவரு முதல்ல அறிமுகப்படுத்துற கதாபாத்திரம் கடவுள் கேசவன் அப்படிங்கிறவரு. இந்த கடவுள் கேசவன் கதாபாத்திரத்தை பத்தி படிக்கும்போது என் மனசுக்குள்ள உதிச்ச கதாபாத்திரம் கல்கி படத்துல வர கே பாலச்சந்தரோட கேரக்டர். அவரு முருகா முருகா கேமரா ஓடுது பாரு அந்த சொல்லுவார் இல்லையா? அப்ப அவர் எது பேசினாலும் அந்த முருகா சொல்லி பேசுற மாதிரியே இவரு என்ன வசனம் யார்கிட்ட பேசினாலும் அவரு சுத்தி இருக்க நபர்களை அடையாளப்படுத்துறதே அந்த கடவுள் அப்படிங்கிற வார்த்தையோட. அதனால அவர் பேர் கடவுள் கேசவன் அப்படிங்கிற ஒரு விளக்கம் அங்க இருக்கு. அதோட அவரு கடவுள் கேசவன் அது மட்டும் இல்லாம அவரு ஒரு சுத்தி ஒரு 4-5 பேர் உட்கார வச்சுட்டு நாட்டு நடப்பு எல்லாத்த பத்தியும் பேசுவாரு. அவருக்குன்னு ஒரு தனி கருத்தும் அவரு விஷயங்களை பாக்குற ஒரு கோணமும் வேறையா இருக்கும் அப்படின்னு. சோ இந்த கதை எப்படி போகுதுன்னா, நான் இதெல்லாம் பாக்குறேன், என்னோட நாள் இந்த புத்தாண்டுக்கு விடியலுக்கு காத்திருக்கிற என்னுடைய நாள் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நான் சொல்ற மாதிரியே இருக்கும் கதை. இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துல அவரு முதல்ல சொல்ற ஒரு விஷயம் வருடம் 1991. இதுக்கு கடவுள் கேசவன் அவர் கொடுக்கிற விளக்கம் 1ல ஆரம்பிச்சு 1லயே முடியுது. இடையில இருக்கிற 2 நம்பரையும் எண்ணையும் கூட்டும் போது அதே எண்ணா நிக்கும் அப்படிங்கிற அந்த விளக்கம். அந்த விளக்கத்துக்கு அடுத்து அவரு அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தோட எப்படி நாங்க கொண்டாடுவோம்னா, அந்த குளக்கரையில ஒரு கோலம் எல்லாம் போட்டு விடியலுக்காக காத்திருப்போம், இப்படித்தான் போகும் அப்படின்னு சொல்லும் போது அவர் அடுத்து அறிமுகப்படுத்துற கதாபாத்திரம் பழனி அண்ணன். பழனிங்கிறவர் அங்க ஊர் மந்தையில. இந்த மந்தைங்கிற விஷயம் எனக்கு புதுசா இருந்தது. எங்க கல்யாணத்துக்கு பின்னாடி நான் என் கணவரோட கிராமத்துக்கு போனப்பதான் இதுதான் ஊர் மந்தை, இங்க நின்னுதான் அறிவிப்புகள் கொடுப்பாங்க, இங்கதான் பொங்கல் விழா கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா இங்க இருந்த சிட்டி வாழ்க்கையில நாங்க இந்த மாதிரி மந்தை பார்த்தது இல்ல. அங்கதான் சந்தை கூடும் அதெல்லாம். அப்ப இந்த கதை படிக்கும் போது மறுபடியும் என்னால இந்த இடம் நம்ம பார்த்திருக்கோம், இது நமக்கு பழக்கமான இடம் அப்படிங்கறது மனசுல வந்துச்சு. அந்த இடத்துல என்னால அந்த கதாபாத்திரங்களை நிக்க வச்சு ஆமா இங்க நின்னு பேசுறாங்க, இந்த இடத்துல இது நடக்குது அப்படின்னு. இந்த மந்தையை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னா, அந்த மந்தையில தான் அதிமுக திமுகவுடைய கட்சி கூட்டங்கள் மாறி மாறி நடக்கும். அந்த கட்சி கூட்டங்களோட மொத்த ஒருங்கிணைப்பாளராத்தான் நமக்கு அந்த பழனியனை அறிமுகப்படுத்துறாங்க. கட்சி கொடி கட்டுறது, டியூப்லைட் போடுறது, வர்ற விருந்தினரை பத்தின விவரிப்பு எல்லாமே அவர் கொடுத்துருவாரு. பழனி அண்ணன் எப்படி நம்ம கதாநாயகனுக்கு அறிமுகமாகிறாருன்னா, குண்டு கல்யாணம் அவர் அதிமுக ஒரு கட்சி கூட்டத்துக்கு பேசுறதுக்காக வருவாரு. அந்த நேரத்துல கதைநாயகன் அந்த இரவுல ஏதோ வாங்குறதுக்கு அங்க போகும்போது அந்த மந்தையோட கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிறாரு. அந்த இடத்துல நீ சம்பந்தமில்லாத இடத்துல இங்க என்னடா பண்ற அப்படின்னு பழனியண்ணன் கிட்ட பேச்சு கொடுக்க போக எப்படி போகுது பத்தியா அரசியல் பேச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த குண்டு கல்யாணம் அவர் ரொம்ப சிரிப்பும் நகைச்சுவையமா பேசி அந்த கட்சியை பத்தின நல்ல விஷயங்களையும் எதிர்கட்சியை பத்தின விஷயங்களையும் மாத்தி மாத்தி பேசி அங்க ஒரு நகைச்சுவையான ஒரு சூழலை ஏற்படுத்தும் போது இவர் மேல ஒரு பிரமிப்பு அதிகமாயிருக்கு கதைநாயகனுக்கு. பழனியண்ணன் இவருதான் அந்த பெரிய நிகழ்ச்சியவே ஒருங்கிணைப்பு பண்ணி கொண்டு வந்திருக்காரு, இவர் இல்லைன்னா இது நடந்தே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அந்த நேரத்துல அவருக்கு வந்துருது. அதை தொடர்ந்து அவர் மேல வந்த ஈர்ப்பும் அந்த கட்சி கூட்டத்துக்கு பின்னாடி பல கட்சி கூட்டங்களுக்கு அவர் மறுபடியும் அந்த மந்தையில நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் போய் பாக்குறாரு. அவரு கண்ணுக்கு வித்தியாசமா தெரியறது மாறி மாறி இருக்கிற கட்சி கொடிகள் மட்டும்தான். மத்தபடி பழனியண்ணனுடைய வேலை இப்படிதான் செய்யணும், அவரு தன்னோட உதவியாளருக்கு கொடுக்கிற கட்டளைகளோ இல்ல அவர் எப்படி அத பிளான் பண்றாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
இது ஒரு நாள் அவர் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போதோ அவர் கூட இருக்கும் போது இவங்க கூட பழகுறது வந்து வீட்டுல தகவல் தெரிஞ்சு அவங்க அப்பா கண்டிக்கிறாரு. இனிமேல் நீ என்ன இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்க, இன்னொரு 6 மாசம் நீ வேலைக்கு போக வேண்டியவன், வேலை வெட்டி இல்லாதவங்களோட போய் சுத்திட்டு இருக்கியே அப்படின்னு அவங்க அப்பா கண்டிக்கிற ஒரு நிலைக்கு போயிடுது. அந்த கண்டிப்புக்கு பின்னாடி அவருக்கால அந்த மந்தைக்கு போகாம இருக்க முடியல. ஆனா இந்த மந்தையோட மறுபகுதியில இருக்கிற கடவுள் கேசவன் கிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவரோட பேச்சுகளை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் அங்க போற அந்த சமயத்துல அவங்க பேசிட்டு இருக்கிற விஷயம் வந்து அந்த குளத்தை பத்தி, அந்த குளத்துக்கு ஏன் கற்குளம்னு பேரு வந்துச்சு அப்படின்னு. அப்போ கடவுள் கேசவன் வந்து ஒரு பெரிய கதை ஒண்ணு சொல்றாரு. நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த குளம் பூரா கொக்கா இருந்துச்சு, நீரே தெரியாத அளவுக்கு. அந்த கொக்கு குளம்னு இருந்த பேரு கொக்குளம்னு மாறி கக்குளம்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு இது வந்து கண் முன்னாடி காட்சியா விரியுது. அது காட்சியா விரியுதுன்னு சொல்ற வார்த்தை கூட எனக்கு படிமம்னு இருந்தது. படிமம் அப்படின்னா நான் வந்து பயாலஜில ஃபாசில்ஸ் அப்படின்னு கற்படிமம் அப்படின்னு இருக்கு. இந்த படிமமோட பொருள் தேடி கண்டுபிடிச்சு, படிமம்னா இமேஜ், நம்மளுடைய கற்பனைக்குள்ள வர்றது வந்து படிமம்னு சொல்லுவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் கதையை மேலும் தொடர்ந்தேன். அந்த அவர் காட்சியில வந்து எப்படி இருக்குன்னா, நீரே தெரியாத அளவுக்கு குளத்தை மூடி இருக்கிற கொக்குகள் மொத்தமா பறக்கிற மாதிரி ஒரு பிரமிப்பு அவர் கண்ணு முன்னாடி வருது. அது தொடர்ந்து மறுபடியும் அந்த குளத்தை தூர்வாடுறதுக்காக ஊர் பஞ்சாயத்துல இருந்து முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா அந்த குளம் ரொம்ப வாடை வீசி அந்த பக்கம் யாரும் போகும் வர முடியாத அளவுக்கு இருக்கனால பஞ்சாயத்துல இருந்து அதை சுத்தம் பண்ண எடுப்பாங்க. அதுக்கு கம்பு நடுற வேலையும் நம்ம பழனி அண்ணன் கிட்டயே கொடுத்திருப்பாங்க. அவரு ராத்திரி பூரா மெனக்கெட்டு கம்பெல்லாம் நட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ராத்திரியில, அதாவது அந்த புத்தாண்டு ராத்திரியில தான் அடுத்த 3வது கேரக்டர் நமக்கு பில் கலெக்டர் சண்முகம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அவர் வந்து சொல்லிடுறாரு, இனி ஒரு 4-5 மாசத்துக்கு வேலையெல்லாம் ஒண்ணும் நடக்காது, இந்த கம்பெல்லாம் புடுங்கி போட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல நம்ம கதைநாயகன் அங்க குளக்கரையில உட்கார்ந்து இந்த கடவுள் கேசவன் கூட இருக்கிறத பாத்துட்டாரு. மறுநாள் காலை விடியற புத்தாண்டு நாயகனுக்கு ரொம்ப சிறப்பா அப்பாவுடைய வசவோட விடியுது. இந்த இடத்துல எங்க அப்பாவை நினைச்சு பார்த்த ஒரு சம்பவம். நம்ம திட்டு வாங்குறத வந்து அப்படியே என்ன ஒன்னா இவங்க கூட சுத்துற இல்லைன்னா அவங்க கூட சுத்துற அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த இடத்துல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கதாநாயகன் சொல்றாரு, இல்லப்பா அந்த கொக்குகள்னாலதான் அந்த குளத்துக்கு கக்குளம்னு பேரு வந்துச்சாமா அப்படின் போது அவங்க அப்பா சொல்றாரு, நீ யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா, உனக்குன்னு எதுவும் சுயமா யோசிக்கிற ஒரு இதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு, அது அப்படி கிடையாது, அது காவ காக்குற குளம், அந்த குளத்துல யாரு வேண்டிக்கிட்டு ஒரு கல்லு போட்டாலும் அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துரும், காவக்குளம் வந்து காக்குளமா மாறி கக்குளமா மாறுச்சு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு கதாநாயகனுக்கு இப்ப என்ன அந்த குளத்தோட பேரை இப்ப என்னன்னு தீர்மானிக்குது, கொக்கு குளம்னு யோசிச்சுக்கிறதா இல்ல கல்லு போடுறதுனால குளம்னு யோசிக்கிறதா அப்படின்னு ஒரே குழப்பம். சரி என்னவோ நம்ம வந்து கற்குளம்னே வச்சுக்குவோம், அது கல்லெல்லாம் நிறைய கிடக்கிற குளம், அதனால கற்குளம்னே வச்சுக்குவோம் அப்படின்னு அவர் அதோட அதை விட்டுறாரு. அந்த புத்தாண்டு மதியம் மறுபடியும் அந்த குளக்கரைக்கு வரும்போது மறுபடியும் அவரு கடவுள் கேசவன் வந்து இந்த 1991 விரிவாக்கத்தை ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. 1ல ஆரம்பிச்சு 1லயே முடியுது இல்லையா, 9 கூட்டுனா அதுவே திரும்ப வரும், நீ அந்த 9 கூட எதை கூட்டுறையோ அது திரும்ப வரும். இந்த பகுதி படிச்சப்போ நானும் கூட்டி பார்த்தேன், 9+1 வருது 9ல இருந்து அது கூட என்னெல்லாம் கூட்டினா அதே பதில் வருதோ அதெல்லாம் கூட்டி பார்த்தா, ஆமா கரெக்ட் தான். அதே மாதிரிதான் கதைநாயகனும் வந்து மனசுக்குள்ள கூட்டி பார்த்துக்குவாரு, சரிதான் கடவுள் கேசவன் சொல்றது சரிதான் அப்படின்னு கூட்டி பார்த்துக்குவாரு. அவர் அது இந்த எண்ணத்துல அவர் இருக்கும் போதே அவர் கவனத்துக்கு வர இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு வித்தியாசமான வருஷம், இந்த வருஷம் என்னவோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இவரு கதாநாயகன் வந்து அந்த நேரத்துல டக்குன்னு என்ன சொல்லிடுறாரு, இது கொக்கு குளம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுதான் காவ காக்கிற குளம் தானே, அப்ப ஏதோ ஒண்ணு நடந்தா அது பாத்துக்கும்ல அப்படின்னு அந்த இடத்துல அவரு அந்த கடவுள் கேசவனை கொஞ்சம் டீஸ் பண்ற மாதிரி பேசுறாரு. அந்த நேரத்துல வீசுற காத்தும் அவரோட அந்த பார்வையும் வந்து இவர் மனசு என்னவோ ஒரு வித்தியாசமான உணர்வுக்குள்ள தள்ளிருது. அந்த இடத்துல இருந்து நழுவி போறதுக்காக எனக்கு
மந்த பக்கம் ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து நழுவி வந்துடுறாரு. அதுக்கு அடுத்த ஒரு 4-5 மாசம் அவரு ஊரு பக்கம் சரியா வராம போகாம வெளியில நண்பர்களோட சுத்தி நேரம் கழிஞ்சிட்டு அப்புறம் ஒரு நாள் திரும்ப ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது அவரோட நண்பர் ஒருத்தர் அவரோட ஊருக்கே வந்திருக்காங்க. 2 பேரும் டீ கடையில பேசிட்டு இருக்கும்போது பழனி அண்ணன் அங்க வராரு. நான் இங்க இல்ல, எனக்கு பெரிய ஒரு இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு, நான் இங்கிருந்து போக போறேன் அப்படிங்கும்போது அவர் அந்த மந்தையில வந்து அடுத்த நிலைக்கு போறாருன்னு நினைச்சிடறாரு நம்ம கதாநாயகன். ஆனா பழனி அண்ணன் சொல்றாரு, இங்க எல்லாம் இல்ல, நான் மெட்ராஸ் போறேன், அங்க பெரிய பெரிய கட்சி மீட்டிங் எல்லாம் இனிமேல் நான் தான் அங்க எல்லாமே, என் கூட வரியா, நான் உனக்கு ஜெயலலிதாவை காட்டுறேன், பாக்கணும்னா என் கூட வா அப்படின்லாம் கூப்பிடுறாரு. நண்பன் பேர் வந்து பாலசரவணன். இவர் தான் வந்து 5வது கேரக்டர். எல்லாரோட கதையிலயும் 4 கேரக்டர் கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் 5 கேரக்டர் கொடுத்திருக்காங்க. அந்த அப்பா ரோலுக்கு கொஞ்சம் பகுதி தான் அப்படின்னாலும் மத்தவங்களுக்கு தான் இதுல ஒரு பெரிய, இந்த கதையில வந்து பெரிய பங்கு மத்தவங்களுக்கு எல்லாம். அவன் நண்பன் கூட சேர்ந்து எனக்கு வந்திருக்கிற திரைப்படம் வந்து சின்ன தம்பி. எல்லாருக்கும் ஒரு படம் கொடுத்தாங்க, எனக்கு சின்ன தம்பி கொடுத்திருக்காரு. சின்ன தம்பி ரிலீஸ் ஆன 3 வாரம் ரொம்ப வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க படத்துக்கு போலான்னு நண்பர்கள் 2 பேரும் முடிவு பண்ணி கிளம்புறாங்க. அந்த நேரத்துல பழனி அண்ணனை பத்தி தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த, ஒரு நபரை பத்தி, நமக்கு பிடிச்ச ஒரு நபர் அப்படின்னா அவங்கள பத்தி எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம மத்தவங்களுக்கு பகிர முடியுமோ அவ்வளோ நல்ல விஷயங்கள் பகிர்வோம். அந்த மாதிரிதான் நம்ம கதாநாயகன் பழனி அண்ணனை பத்தி அவ்வளோ விஷயங்கள் சொல்றாரு. அந்த மேடை அமைப்புல அவர் பார்த்தது, அந்த 2-3 அரசியல் கூட்டங்கள்ல அவர் கூட இருந்து அவரோட வேலைகளை பார்த்து அவரை பார்த்து எவ்வளவு நான் அட்மையர் ஆனேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து இவரு விளக்கி சொல்லிட்டே போவாரு. அது முடிச்சு படமெல்லாம் முடிச்சு ராத்திரி திரும்பி வரும்போது பழனியனை மறுபடியும் பாக்குறாரு. ஆனா அவரு வந்து கிளம்புறப்ப இருந்த அந்த உற்சாகத்திலயும் அந்த ஒரு நல்ல சந்தோஷத்திலயும் அவர் இல்ல. அவரு கூட பில் கலெக்டர் சண்முகம் நிக்கிறாரு. குளத்தை தூர்வாடுறதுக்கு, சுத்தம் பண்றதுக்கான ஒப்புதல் வந்துருச்சு, இப்போ நீ இந்த வேலையை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னா, இல்ல நான் இன்னைக்கு ராத்திரியே கிளம்புற நிலையில இருக்கேன் அப்படிங்கிறாரு பழனியன்னு. நீ எங்க போனாலும் திரும்ப இங்கதான் வந்தாகணும், இது நம்ம ஊரு, நீ அப்படி அங்க போயிட்டு திரும்ப இங்க வந்துருவியா, இது வந்து ஒரு அதிகார தோரணை, எங்களை மீறி நீ எங்க போயிட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகார தோரணையில அவரு கேட்கும் போது வேற வழியே இல்லாம அந்த குளத்துக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு இரவு முடிச்சு ஒரு பகல் முடிச்சா இந்த வேலை முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு கணிப்புல வந்து வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. வேலையை ஆரம்பிச்சு மறுநாள் வந்து அந்த நீரோட அளவெல்லாம் குறைஞ்சிருது. நிறைய மிஷின் எல்லாம் வச்சு தண்ணி எல்லாம் இறைச்சு சுத்தி இருக்கிற வயலுக்கெல்லாம் பாய்ச்சி அடி சகதி தட்டிருது. அந்த சகதிக்கு இடையில வந்து நிறைய சின்ன சின்ன கல்லுகள் கிடக்குது. அந்த கல்லை பார்த்த உடனே அவங்க அப்பா சொன்ன விஷயம் அவரு மனசுல ஞாபகம் வருது. நிறைய பேர் வேண்டிட்டு கல்லு போட்டிருக்காங்க இந்த குளம் காக்கும் அப்படின்னு. அது மேல இருந்த நம்பிக்கையில இவரும் இடையில ஒரு 2-3 தடவை கல் வீசி இருப்பாரு, யாரும் கவனிக்காத நேரங்கள்ல குளத்துல. அப்ப அவ்வளவு கல்லு பார்க்கும்போது ஒரு சின்ன பிரமிப்பு வருது. அதை தொடர்ந்து அதுக்கு மேல சுத்தம் பண்ண முடியாம ஏதோ ஒரு பெரிய பொருள் அங்க வெளிப்படவுமே எல்லாம் தண்ணி ஊத்தி அதை கழுவுறாங்க. அது என்னன்னு பாக்குற ஆர்வத்துல அந்த சகதிக்குள்ள பூந்து இவர் போறாரு. உள்ள போய் பார்த்தா அது ஒரு பெரிய கொக்கு சிலை, ஒரு 2-3 அடி உயரம் இருக்கிற ஒரு பெரிய கொக்கு சிலை. கொக்கு இருந்தா என்ன மாதிரியான ஒரு வடிவமைப்புல இருக்குமோ, எந்த ஒரு குறைபாடும் இல்லாம அதே மாதிரி. அந்த கொக்கை பார்த்த உடனே அவருக்கு மனசுல ஒரு வித்தியாசமான உணர்வு அவரு ஃபீல் பண்றாரு. இந்த அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. இந்த கதை படிக்கும் போது அந்த இடத்துல நானும் எதிர்பார்க்கல, உள்ள இருந்து கொக்கு வெளிவரும் அப்படின்னு. இது காவல் குளம் எல்லாம் இல்ல, கொக்கு இருக்கிறதுனால அப்புறம் கல்லு போட்டு வழிபட்டனால இது, அதனாலதான் இதுக்கு அந்த பேரு கக்குளம். இந்த விஷயத்த எப்படியாவது அப்பா கிட்ட போய் சொல்லிடணும் அப்படின்னு அவர் மனசு நினைக்கிற அதே நேரத்துல கடவுள் கேசவன் வேகமா வராரு. இப்ப பழனி, நீ மெட்ராஸ் போகாது ரொம்ப நல்லதா போச்சு, அங்க நடந்த கூட்டத்துல குண்டு வெடிச்சிருச்சாமா அப்படின்னு அவரு சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து மன்றத்துல எல்லாம் கலவரமாயி எல்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, பொருட்களை தூக்கி வீசிக்கிறாங்க, நெருப்பு வச்சிடுறாங்க. அந்த கலவரத்துக்கு இடையில அமைதியா இருந்தது 2 பேரு, பழனி அண்ணனும் நம்ம கதாநாயகனும். ஏன்னா பழனி அவரு வந்து ஒரு ஷாக்கு, இந்த குளம் காப்பாத்திருச்சு அப்படின்னு. அவரு அங்க போயிருந்தா ஒருவேளை அவர் கூட சேர்ந்து அவர் எப்படி அங்க இன்னும் பிரம்மாண்டமான கட்சி கூட்டங்களை ஒருங்கிணைக்க போறாருங்கிற தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல கதாநாயகனும் ஒருவேளை மெட்ராஸ் போயிருப்பாரோ என்னவோ. அதனால இவர் அமைதியாயிட்டாரா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ரொம்ப வேகமா கதைய சொல்லி முடிச்சுட்டேன்.
எனக்கு ரொம்பவும் இதுல பிடித்தமான விஷயங்கள் மனசுக்கு ஏதாவதுன்னா அந்த வருஷம் 1991 அப்படிங்கிற அந்த வருஷத்துக்கு கொடுத்த அந்த விளக்கம் ஒண்ணு. அதோட குளத்துல இருந்து கொக்கு வெளிப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. கொக்கு சிலை அவ்வளவு பெரிய கொக்கு சிலை எதுக்காக போய் அந்த குளத்துக்கு நடுவுல வச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு கதாநாயகனோட சேர்ந்து எனக்கும் இருக்கு. இந்தாங்க கற்குளம் கதை. அருமை அருமை. கடைசி கதைய நிறைவா சொல்லி முடிச்சிட்டீங்க. நல்லா இருந்துச்சு. இவருக்கு ஒரு அச்சம் இருக்கும். அந்த கருப்பு கோயில் வீடுன்னு இருக்குல்ல, அந்த கோயில் வீட்டுல கடைசியா கடவுள் கேசவன் கிட்ட பேசிட்டு அந்த காத்தும் ஒரு மாதிரி அடிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த கோயில் வீடு பத்தி தான் நான் சொல்லாம விட்டுட்டேன். ஏன்னா இந்த கோயில் வீடு பத்தி எனக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா எங்க வீட்டுக்காரோட ஊர்ல கோயில் வீடு தான். அந்த கோயில் வீட்டுல முதல்ல கூட்டிட்டு போய் இதுதான் கோயில் வீடுன்னு சொன்னப்போ நான் கேட்டேன், வீடுதான் எல்லாருக்கும் இருக்குல்ல, அது ஏன் இந்த வீடை மட்டும் கோயில்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இது சாமி இருக்குமா, உள்ள முருகர் இருக்காரு, முருகரோட படப்பு உள்ள இருக்கு அப்படின்னாங்க. ஆனா அங்க உள்ள ஒண்ணுமே கிடையாது, ஒரு காவடி மட்டும்தான் இருக்கும். ஆனா அது முருகனோட கோயில் வீடுன்னு சொல்றாங்க. எல்லாரும் அந்த திண்ணையில உட்காந்து சாப்பிடுவாங்க, அந்த திண்ணையில சமணங்கால் போட்டு உட்காந்து பேசுவாங்க. ஆனா எனக்கு என்னவோ இன்னமும் அந்த கோயில் வீட்டுல போய் அந்த திண்ணையில, ஏன்னா நம்ம கோயிலுக்குள்ள போனா அந்த கர்ப்பகிரகத்துக்கிட்ட எல்லாம் போக மாட்டோம், நம்ம ரொம்ப தூரமா இருந்துக்குவோம். ஆனா இவங்க ரொம்ப சகஜமா அந்த படிக்கட்டிலேயே உட்காந்து சாப்பிடுறாங்க, அங்கேயே சிந்துறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் அது ஒரு வீடு. நம்ம வீட்டுல எப்படி நாம வாழ்றோமோ அதே மாதிரி இந்த வீட்டுல சாமி வாழுது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இன்னும் எனக்கும் அந்த பயம் இருக்குங்கறனால அந்த பயம் எனக்கு நான் சொல்லாம விட்டுட்டேன். இல்ல இதுல இந்த 1991 வேற எதுவும் உங்களுக்கு தோணலையா? ஏன் அந்த வருஷம் குறிப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல, அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி அது படிக்கல. இல்ல, அது அரசியல் கதை இல்ல. அது 1991 ராஜீவ்காந்தியோட அசாசினேஷன், அங்கதான் இந்த நடக்குது. அது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அங்க போகாம இவன் தப்பிச்சிடறான். நான் கதையை இப்ப ரீசெண்டா படிக்கல, முன்னாடி படிச்சதுதான், நினைவுல இருந்து சொல்றேன், அவ்வளவுதான். அதுதான் அந்த 1919 சிக்னிபிகன்ஸ். அது காலம் எல்லாமே இதுல கொஞ்சம் அவ்வளவு தெளிவா இருக்கும். முதல்ல தொடங்குறதுல இருந்து மார்கழி பனி அப்படின்னு சொல்லி கதை தொடக்கத்துல வரும். அப்போ நாளையுமே சொல்லிடுவாங்க 1990 கடைசி நாள் 1991 பிறக்க போகுது அப்படின்னு. அப்போ அந்த பில் கலெக்டர் சண்முகம் இந்த கரையில இந்த குளத்துல விழுந்த இதெல்லாம் எடுத்து கெட்டிக்கிட்டு இருப்பாங்க இவங்க. அவர் சொல்லிட்டு போவாரு, மெல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போவாரு. அப்பயுமே அந்த சைக்கிள் தள்ளாடிச்சு அப்படின்னு ஒரு வரி இருக்கும். என்னன்னா புத்தாண்டு கொண்டாட்டமா சண்முகம் எந்த நிலையில வந்தாரு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் சின்னத்தம்பி படம் வெளிவந்து 3 வாரங்கள் கழித்து ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் அந்த காலத்துக்கான குறியீடு தான். குண்டு கல்யாணம் பேசினது எனக்குமே முதல்ல படிக்கும்போது இந்த திமுக மன்றம், அதிமுக அலுவலகம், கம்யூனிஸ்ட் படிப்பகம் அப்படின்ற இதுக்கான வேறுபாடு, அதெல்லாம் நிறைய பேர் இது நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்க. எனக்கு அது முதல்ல விளங்கல. திரும்ப அதுக்கப்புறம் முதல்ல கதை வெளிவந்த அப்புறம், இது புத்தகம் வெளிவந்ததுக்கு அப்புறம் திரும்ப படிக்கும் போதுதான் இதெல்லாம் தேடி எடுத்து படிச்சு இந்த காலத்தெல்லாம் எடுத்து பார்த்தேன். அப்புறம் தான் இந்த கோயில் தெரிஞ்சு எனக்கும் புரியும். அந்த அச்சத்தின் காரணமா தான் இல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த கருப்பு கோயில்ல இருந்து கிளம்பும் போது அவருக்கு ஒரு அச்சம் இருக்கும். அந்த காற்று வீசும் போதும் அந்த உணர்வு, இந்த கடவுள் கேசவன் ஒரு மாதிரி பாப்பாரு அவரை. அந்த அச்சத்தின் காரணமா தான் இவரு யாருமே பாக்காங்களான்னு பாப்பாரு. யாருமே பாக்கல அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 2 கல் எடுத்து அதுல போட்டிருப்பாரு. இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல அந்த அதிமுக மன்றம், திமுக படிப்பகம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான தகவல்கள். எனக்கு இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பகுருலியை ரொம்ப ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஊடகமா சொன்ன அரசியல் எல்லாமே பகுரில ரொம்ப வெளிப்படையா வரும்னு நினைக்கிறேன். தெரியல என்ன பண்ணிருக்காருன்ட்டு. ஏன்னா அதனுடைய ஒரு முன்னுரையே ஏதோ ஒரு உரையில சா தமிழ்ச்செல்வன் சொல்லியிருக்காரு, இது லீலாவதி கொலை சம்பந்தமான ஒரு கதையும் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வேண்டி பகுருலிக்காக வேண்டி ஈகர்லி வெயிட்டிங். அதுல ஒருவேளை நரசிம்ம அவர்கள் நேரடி அரசியல் பேசி இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதையே சொல்லிதான் நானும் முடிக்கணும், நிறைவு செய்யணும்னு நினைச்சிருந்தேன். சரியா நீங்களும் அங்கேயே கொண்டு நிறுத்திட்டீங்க. அந்த கதைக்கும் அந்த புதினத்திற்கும்
இது சிறுகதை இல்லையா, சின்னதா முடிச்சிருக்காரு. இதுல வந்து வெளிப்படையா சொல்லாம நம்மளையா காலத்தை வந்து சிந்திக்க வச்சார். சொல்லியிருக்காரு சின்ன தம்பி 1991 அதெல்லாம் சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே அந்த கொலை பத்தி வெளிப்படையா சொல்லல. ஆனா முன்னுரையில தமிழ்ச்செல்வனைய வந்து லீலாவதி கொலைன்னு சொன்னதுனால அதுல வெளிப்படையா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த புத்தகத்தோட முன்னுரையிலையுமே வந்து தவிர்க்க முடியாத அரசியலை படைப்பின் போக்கில் முன்வைக்கும் போது அப்படின்னு ஒரு வரி இருக்கும். சுகுணாதி அவர்கள் எழுதியிருப்பாங்க. அது வந்து இந்த மாதிரியான நிறைய அரசியல்கள் இது வந்து வெளிப்படையா நமக்கு தெரியுது. இது கட்சி சார்ந்த அரசு சார்ந்த அரசியல், இது இல்லாம நிறைய அரசியல், சாதி அரசியல் எல்லாமே இந்த புத்தகத்துல வந்து மறைமுகமா இருக்குது. பகுருளி வெளியீட்டில் புத்தகம் எல்லாருக்குமே 1-2 பேருக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்கிறாங்க. நம்ம ஜெகதாக்காக்கும் வந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ராமனை வாங்கிட்டாரு, மூங்கிலார் வாங்கி இருக்கிறாரு, அவங்க எல்லாம் ட்வீட் போட்டிருக்கிறாங்க. நான் கொஞ்சம் தூரமா இருக்கேன், நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில தான் குறுஞ்செய்தி வந்துச்சு, வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ப்ரொஃபஷனல் கொரியர்ல ஸ்டேட்டஸ் போய் பார்த்தா திருநெல்வேலிக்கு வந்துருச்சுன்னு பின்கோடு 1ல இருக்கு, 2க்கு இன்னும் வரல. காலையில 9:59-53 என்னவோ வந்திருக்கு, இன்னும் வரல. நாளைக்கு வரும்னு எதிர்பார்க்கிறேன். பகுருளி வெளியீட்டிற்காக காத்திருப்போம். கற்குளம் தொகுப்பை எடுத்து அதில் இருக்கும் அனைத்து கதைகளையும் உரையாடுவோம் சொல்லி 2 நிகழ்ச்சிகளா செஞ்சோம். ஒரே நிகழ்ச்சியில செஞ்சா அது என்னமோ அவசரமா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் முதல் குழு அன்பர்கள் நினைத்ததால் 2 நிகழ்ச்சியா பிரிச்சு பண்ணுவோம். இது வழக்கமா நம்ம பேசுற ஒரு கதையை எடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் உரையாடுவது போல் இல்லாமல் ஒரு மேடை நிகழ்ச்சி போல் வரிசையா இவருக்கு அடுத்து இவங்க பேசுவாங்கன்ற மாதிரி கொண்டு போயிட்டு இறுதியில எல்லாருக்கும் பேசுறதுக்கான வெளியை திறந்து விடலாம்னு நினைச்சிருந்தோம். நடுவில் அந்த அடுத்தடுத்த தொடர்ச்சிக்கு வரணும், முந்தின கதைக்கும் அடுத்த கதைக்கும் ஏதாவது ஒன்று சொல்லணும்ன்றதுக்காக குறுக்க நான் அப்போ பேசிக்கிட்டு இருந்தேன். ஓரமா போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல, அந்த மாதிரி நான் அப்பப்போ குறுக்க ஓடிட்டு இருந்தேன். இப்போ பேச விரும்பும் அன்பர்கள் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுங்க, பேசலாம். நன்றி. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் சேது. இப்போ நீங்க சொன்ன அந்த குறிப்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் நான் கொஞ்சம் அரசியல் ஆர்வம் வளர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கேன். இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி நாவல்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்காம அரசியல் சார்ந்த நிறைய தகவல்களையும் திரட்டிக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த கதை படிக்கும்போது என் மனசுல நின்னது எல்லாமே வந்து அந்த கிராமத்தோட அமைப்பு, ஒரு குளம், அங்க இருக்கிற ஒரு நபர், அவருக்கு பிடித்தமான ஒரு 4 நபர்கள். அப்போ ஒரு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக போக காத்திருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஆர்வம் இருக்கும், தன்னை ஊர்ல அடிக்கடி பார்க்கக்கூடிய, ஊர்ல நிறைய வேலைகள் செய்யக்கூடிய ஒருத்தர், இல்லைன்னா ஊர்ல நிறைய பேர்கிட்ட பேசக்கூடிய ஒருத்தர், அவங்க 2 பேர் மேல மட்டும்தான் ஒரு ஈர்ப்பு வரும். சோ அதை மட்டுமே கவனிச்சு நான் இந்த கதையை படிச்சுட்டேன். ஆனா இதுக்கு பின்னாடி அரசியல் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது நான் பார்க்க தவறிய ஒரு விஷயம். இனி அடுத்த ஒரு புத்தக வாசிப்பு வரும்போது ஆ முதல் அக்கு வரை எல்லா டாபிக்கையும் கவர் பண்ணி படிச்சுட்டு வரணும். அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டீச்சர் உங்களுக்கு தகவல் நான் படிக்கும்போது எனக்கு இதெல்லாம் தெரியாது, இதுல அரசியல் இருக்கு எதுவுமே எனக்கு தெரியாது முதல் முறை கதை வெளிவந்தப்ப. அதுக்கப்புறம் புத்தகமா வரும்போதுதான் திரும்பவும் அந்த கதையை போய் நம்ம ட்விட்டர்ல தேடும்போது மக்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பார்க்கும்போதுதான், அப்போ முதல்ல பேசும்போதே அரசியல் நிறைய பேர் பேசினாங்க, அது நமக்கு விளங்கலையே என்னன்னு தேடுவோன்ற போதுதான் எனக்குமே தெரிஞ்சுது. நான் அப்போ நானா ஒரு காரணம் சொல்லிக்கிட்டேன், சரி இது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த அரசியல், அதனால இது எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டேன். அதுக்கும் அவர் சொன்னாரு, அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்ற மாதிரி அண்ணன் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு நரசிம்மன். அரசியல் தெரிஞ்சா போதும், அதுக்கு அந்த நேரத்தில் நம்ம பிறந்திருக்கணும்னு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுதான் உண்மை. ஆக்சுவலா இந்த புத்தகம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கதையை நான் படிச்சேன்னு நினைக்கிறேன். அவர் அனுப்பிச்சிருந்த இதுல லிங்க்ல அது படிச்ச உடனே வந்துட்டு நான் ஒரு பதிவு ஒண்ணு போட்டேன். அது நீங்க பாத்தீங்க, நீங்க சேது பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அது முழுக்க அரசியல். அது நான் அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னுடைய பாலிய கால அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அதுல எழுதியிருந்தேன். வேணாத திருப்ப வந்துட்டு உங்களுக்கும் டீச்சருக்கும் டேக் பண்றேன், படிங்க. டீச்சருக்கு மேபி இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா பகிருங்க, படிச்சு சொல்றேன். எல்லாருமே நிறைவா பேசினாங்க. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி போன தடவை ஏதாவது ஒரு கருத்து சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கும், அதை டக்குன்னு ஓடியதுன்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு அப்படி இல்லை. தேடி நமக்கு பிடிச்சது ஏதாவது இவங்க சொல்லலையா அப்படின்ற மாதிரி. இந்த ரகு வந்து பஸ்ல போவோம் அப்படின்னு சொன்னது கிண்டல் அடிக்கிறதுலாம் அந்த மாதிரி தேடி சொன்னது, அது குறிச்சு வச்சிருந்ததுதான். ஆனா குறிச்சு வச்சிருந்ததுல விட்டு போனதுன்றது அது ஒண்ணுதான். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இன்னைக்கு பேசினவங்க எல்லாருமே அவ்வளவு நிறைவா எல்லா தகவலும் எல்லா செய்திகளையுமே சொன்னாங்க. நன்றி.